ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லன்ச் மெனு என்னன்னு பார்க்கலாம். நம்ம சிம்பிளான துவரம்பருப்பு, அதான் மிளகா கிள்ளி போட்ட சாம்பார்னுவாங்க இல்லையா, சிம்பிளாக பருப்பு வச்சு ஒரு வெங்காயம் 2 தக்காளி. ஸோ நான் இது புளி ஆட் பண்ண மாட்டேன், அதனால் நான் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் புளிப்புக்காக. இது பாயில் பண்ண போகிறதுனால அதனால் கொஞ்சம் பெருசாக எல்லாத்தையும் அரைஞ்சிக்கிட்டு அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் வேக வச்சுருவேன். இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இப்போ நம்ம இதில் விசில் போட்டு, இது ரேஷன் பருப்புனால எனக்கு ஒரு விசில் ஓகே தான், எனக்கு ஒரு விசிலே எனக்கு பருப்பு வெந்துடும். ஸோ அதனால் அதுக்கு பிரச்சனை தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா நான் வெண்டைக்காவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து கட் பண்ணி ஸ்டோர் பண்ணதுனால இப்போது வேணுமோ லஞ்சுக்கு எது எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டு மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் நீங்கள் சாப்பிடுவீங்களோ, நாங்கள் கொஞ்சம் நிறையவே நாங்கள் சாப்பிடுவோம், அதனால் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான உப்பு. இந்த உப்பு ஏன் இப்படி இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இது நான் கல்லுப்பு நம்ம நார்மலாக வாங்குகிறோம் கல்லுப்பு, அந்த கல்லுப்பை நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நார்மலாக மிக்சியில் போட்டு அடித்து அதை வச்சுருக்கேன். நார்மலாக நம்ம கடையில் வாங்குகிற தூள் உப்பு மாதிரி கிடையாது நான் வாங்கினது. இப்போ ஓகே, நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நார்மலாக ஒரு ஃப்ரை பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இதில் தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க, அப்படியே நீங்கள் சும்மா நார்மலாக பரட்டி விட்டுடுங்க. அந்த மசாலா ஸ்மெல்லும் நல்லாவும் போயிடும். இன்னும் நல்லா உங்களுக்கு நல்லா நான் என்ன சொல்கிறது, நல்லா மொறுமொறுப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஹை ஸ்பீடில் வச்சு கிண்டிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மொறுமொறுப்பாக வரும். எனக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக தான் வேணும், அதனால நாங்கள் கொஞ்சம் மூடி வச்சு கிண்டிகிட்ருப்போம். பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு சாஃப்டாக வேணும் கொஞ்சம், அதனால் எங்களுக்கு மொறுமொறுப்பாக அந்தளவுக்கு பிடிக்காது. ஸோ இந்த சைடில் நான் எண்ணெய் எதுக்கு ஊற்றி வச்சுன்னா அப்பளம் பொரிக்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நல்லா கீழே அடிக்கடி கொஞ்சம் கிண்டி விட்டுகிட்டே இருங்க, சிம்மில் வச்சுட்டு கிண்டி விட்டுடுங்க. எப்போவுமே நான் சொல்கிறதான், சிம்மில் வச்சு நம்ம கிண்டினா நம்மளுக்கு டேஸ்ட்டு எப்போவுமே நல்லாயிருக்கும், உள்ளே வெந்திருக்கும், அந்த ராஸ்மெலும் போயிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட் அப்பளம் போட்டேன், சரி அது எப்போவுமே ஃபஸ்ட் அப்பளம் எனக்கு இப்போ சூடாக அதனால் அதை வந்துடுச்சு. இப்போ 2வது அப்பளம் போட்டாச்சு, அப்பளம் நல்லா புசுன்னு வந்துடுச்சு. ஸோ எனக்கு இந்த மாதிரி பெரிய அப்பளம் ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ப்ளெயினாக வருது இல்லையா, ஸோ இந்த அப்பளம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி அப்பளம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ. ஸோ இந்த வெஜ் மெனுக்கு கம்பல்சரி அப்பளம் ரொம்ப ஆப்டானதுங்க. ஏன்னா சாம்பார் ப்ளஸ் வெண்டைக்காய் பொரியல், அப்பளம் இதெல்லாம் இருந்து இதெல்லாமே காம்பினேஷனாக சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இந்த மாதிரி பிடிக்காதுங்க, பூரி மாதிரி வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி எனக்கு அப்பளம் பிடிக்காது. நம்ம கல்யாண வீட்டுக்கு கொடுக்குறாங்க அப்பளம், அந்த மாதிரி தான், அந்த அப்பளம் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அப்பளத்தெலாம் இந்த மாதிரி தட்டில் ஆற வச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு பாக்ஸில் போட்டு அதில் ஹேர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன், நம்ம சாப்பிடும் போது எடுத்து யூஸ் பண்ணணும்னுட்டு. இப்போ பார்த்திங்கன்னா மசாலாலாம் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. எனக்கு இந்த அளவுக்கு நான் பார்த்திங்கன்னா போதும், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போது பருப்பு நல்லா வெந்துருச்சு, விசிலில் தூக்கி பார்க்கும்போது ஸ்டீம் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கேன்னுட்டு. ஒரே ஒரு விசில் தான் வச்சேன், பார்த்திங்கன்னா பருப்பு எல்லாமே வந்துருச்சு. ஸோ இதை நம்ம இப்போது நான் கலந்த மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா, அந்த மிளகாத்தூள் நான் ஒரு ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நான் அது ஒரே கையில் எடுக்கிறதுனால இங்கே பார்த்திங்கன்னா பருப்புலாம் எப்படி வந்துருச்சு உங்களுக்கு தெரியுதுங்க, அந்த அளவுக்கு ரொம்ப மையாக வெந்து கிடக்கு. ஒரு ஸ்பூன் இப்போ குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு லைட்டாக இது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன், போதும். இதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பாத்திரம் ஆஸ் யூஷுவல் இது நான் பாவக்காய் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நாங்கள் அடிக்கடிக்கு நான் வீட்டில் செய்ய மாட்டேன், ஆனால் எனக்கு செய்யணும்னு தோணுச்சு, நான் சாப்பிட்ருக்கேன், என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது, அதனால் அவருக்கு நான் கொடுக்கல. ஸோ அவரும் நான் ஃபஸ்ட் டைமாக அவருக்கு கொடுத்த போது சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சுன்ட்டு. ஸோ ஆஸ் யூஷுவல் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஓகேங்களா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் சால்ட்டு நான் போட்டுக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதக்கும். இதை கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ப்ரௌனிஷ் கலரில் வந்துச்சு பார்த்திங்களா, இந்த மாதிரி ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நம்ம
ஸ்லைஸாக ரொம்ப மெலிசாக நறுக்கின வந்து பாவக்காய் போடணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுமா, ரொம்ப மெலிசாக சின்ன துண்டாக போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றில வேக வைக்க போகிறது இல்லைங்க, இதிலே தான் வேகணும். அதுக்காகவே மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வேக வைக்கிறதுக்காகவே நீங்கள் வந்து ரொம்ப மெலிசாக, நீங்கள் எவ்வளோ அளவுக்கு நீங்கள் மெலிசாக வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் நல்லா கொஞ்சம் அந்த ராஸ்மெல் கொஞ்சம் அந்த சூடு ஏறணும். அந்த காயில் வந்து பாவக்காயில் வந்து கொஞ்சம் சூடு நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க. தட்டை போட்டு மூட்டு சிம்மில் வச்சுடுங்க. ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கேன். பாருங்கள், நான் கொஞ்சம் நேரம் இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு கரண்டி எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த ஸ்டீமில் தான் அது வேகணும், அப்படியே வேகாது. ஸோ அதுக்காக தண்ணி நம்ம ஊற்றாதனால அப்படி இருக்குது. நம்மளுக்கு அப்படியே வேகிறதுக்காக நான் அந்த ஸ்டீமில் வச்சுட்டேன். இப்போ நம்ம சாம்பார் தாளிக்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். இப்போது இந்த 2 ஸ்பூன் ஆயிலில் வந்து நம்ம கடுகு வந்து ஒரு ஸ்பூன், ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஓகேங்களா? கடுகு நல்லா பொரியட்டும். ஆஸ் யூஷுவல் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், கடுகு எப்போவுமே நல்லா பொரியணும். அதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம வந்து பூண்டு, காஞ்ச மிளகா 2 காஞ்ச மிளகா அது கிள்ளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம இது நல்லா வதங்கிக்கோங்க. இது கொஞ்சம் கலர் மாறாமல் இருக்கட்டும். அதுக்கப்புறம் சீரகம் வந்து ஆட் பண்ணணும். சீரகம் வந்து அப்போ தான் அது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சீரகம் போட்டிருக்கேன். அது நல்லா இப்படி வதக்கி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து சாம்பார் வந்து தாளிக்கலாம். பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா அது தெரிக்குது பார்த்திங்களா, அது கையில் போடும். ஸோ கொஞ்சம் அது பார்த்து இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கரைச்சிட்டு நான் இதில் வந்து ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஓகேனா ஓகே, இல்லை இதை விட நாங்கள் ரொம்ப தண்ணியாக சாப்பிடுவோம் அப்படி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்தால் நாங்கள் நல்லா சாப்பிடுவோம். இது கொதிக்கிற டைமில் நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். எப்போவுமே நம்ம வந்து சாம்பார் போடும்போது கம்பல்சரி நம்ம வந்து பெருங்காயம் நம்ம யூஸ் பண்ணணும். பெருங்காயம் யூஸ் பண்ணாமலாம் நம்ம இருக்க முடியாது. அதனால் நான் பெருங்காயம் வந்து ஒரு 3/4 ஸ்பூனுக்கு நான் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா கொதி வரட்டுங்க. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, டேஸ்ட் ஒரு மாதிரி மாறிடுவாங்க. கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இப்போ இப்படி பார்த்திங்கன்னா கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ நான் இப்போ தேவையாக உப்பு பார்த்தேன், உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இப்போ நான் உப்பு போட்டுட்ருக்கேன். உப்பு போட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே, இதுக்கு மேலே நம்ம கொதிக்க விடக்கூடாது, அதனால் நான் அப்படியே அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போது வந்து பார்த்திங்கன்னா நான் பாவக்காவை வந்து கிண்டி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிம்மில் வச்சு பாவக்காவை வந்து பார்த்திங்கன்னா இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கிறேன் நான். இது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான், ஆனால் ரொம்ப நல்லது, அந்த ஹெல்த்தியும் கூடங்க. பார்த்திங்கன்னா கட் பண்ணும்போது தெரியுதுங்களா, கட் ஆகுதுங்களா? நான் கேமராவை பார்த்து கட் பண்ணுறேங்க, அதனால் எங்கே கட் ஆகுதுன்னே தெரியல. ஸோ இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் எனக்கு வேகணுக்காக நான் திருப்பி மூடுறேன். கொஞ்சம் நல்லா வேகட்டும், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கசப்பும் அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ ரொம்ப காயாக இருந்ததுன்னா கசப்பு கொஞ்சம் ராவாகவே இருக்கும். அதனால் நான் அப்படியே வச்சுருக்கேன். நான் சாம்பார் பார்த்திங்கன்னா ரொம்ப தலை கொதிச்சிச்சு, அவ்வளோதான். சாம்பார் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு இப்போது நல்லா வெந்ததுக்கப்புறம் பொடி சேர்த்துக்கோங்க. வேகிறதுக்கு முன்னாடி எந்த பொடியும் சேர்க்காதீங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள். ஏன்னா நம்ம இப்போ தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க மாட்டோம். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இருக்கிறதுனால கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து நல்லா சிம்மில் மூட வேண்டாம். இது சிம்மில் வச்சு நம்ம வதக்கிட்டால் எல்லாம் ரெடி ஆகிடும். இப்போ நான் சாப்பாடை வந்து உங்களுக்கு எப்படி சர்வ் பண்ணி நான் காமிக்கிறேன். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. எங்களுக்கு சாப்பாடெலாம் கொஞ்சம் உதிரியாக வேணும், அப்போ தான் எங்களுக்கு எல்லாருக்குமே அதான் பிடிக்கும். ஸோ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போது சாம்பார், வெறும் பிளெயின் சாம்பார், ஓகேங்களா, மிளகாய் கிள்ளி சாம்பார். நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து எந்த சாம்பார் நம்ம கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணுற சாம்பார் நான் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு நான் காமிக்கிறேன். இதை பார்த்திங்க, இப்போது நான் வந்து வெண்டைக்காய் நல்லா வந்து சாஃப்டான மெதுன்னு வெண்டைக்காய்
ரொம்ப டேஸ்டி. சாம்பாருக்கு ரொம்ப 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 நல்லாயிருக்கும். அண்ட் ப்ளஸ் பாவக்காய் வந்து என் ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டார். இதை நான் கம்பல் பண்ணி அவருக்கு வச்சுருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் அகெயின் அவர் வாங்கி சாப்பிட்டாருங்க.